ஜிம்முக்கு போற எல்லாருமே இந்த விஷயத்த கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ஒர்க் அவுட் பிளான் எடுக்கேன். அந்த ஒர்க் அவுட் பிளான் வந்து ஒரு மசில வாரத்துக்கு ஒரு தடவை தான் ஹிட் பண்ணேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒர்க் அவுட் பிளான் வந்து எடுக்காத. அதுக்கு பதிலா சயின்ஸ் பேஸ்ல வாரத்துக்கு ஒரு மசில 2 தடவை ஹிட் பண்ற மாதிரி உள்ள ப்ரோக்ராம் எடுத்து பிளான் பண்ணா ஒரு மசில் க்ரோத் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த ப்ரோக்ராம் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க புதுசா ஜிம்முக்கு போறீங்க, ஒரு பிகினரா போறீங்க அப்படின்னா டைரக்டா உங்ககிட்ட வந்து ஒரு மசில வந்து வாரத்துக்கு 2 தடவை ஃபிட் பண்ற மாதிரி ப்ரோக்ராம் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ரெக்கவர் இருக்காது. ஸோ ஒரு 4 நாள் ஒர்க் அவுட் போட்டீங்கன்னா அடுத்த 4 நாள் வந்து உங்களால் எந்த ஜிம்முக்கு வர முடியாது. ஸோ அந்த அளவுக்கு டயர்டா இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான் கொடுப்பாங்க. ஒரு 2 நாள் வந்து ஃபுல் பாடி, அடுத்து வந்து ஒரு கார்டியோ, அடுத்து ஒரு 2 நாள் ஃபுல் பாடி, அடுத்து வந்து ஆப்ஸ் ஒர்க் அவுட். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு 1 மந்த் உங்களுக்கு இருக்கும். நீங்க சூஸ் பண்ற வெயிட்டும் பாத்தீங்கன்னா 5 kg அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க பைசெப்ஸ் போடுறீங்க அப்படின்னா டைரக்டா 10 kg 15 kg போட மாட்டீங்க, 5 kg தான் ட்ரெயின் பண்ணுவீங்க. ஸோ அந்த 1 மந்த்ல ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் மசில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுக்கடுத்து எல்லாரும் சொல்ற மாதிரி வாரத்துக்கு ஒரு மசில 2 தான் ஃபிட் பண்ற ப்ரோக்ராம் எடுக்கீங்கன்னு வைங்களேன். ஸோ 2வது மாசம் 3வது மாசம் நீங்க அந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்றீங்க. இப்போ நீங்க 5 kgல பைசெப்ஸ் போடுற இடத்துல வந்து 7.5 போடுவீங்க இந்த 2 மாசம், 2வது மாசம் 3வது மாசம். ஓகேவா? ஸோ அந்த 2 மாசத்துலயும் ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் மசில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அதுவே 4வது மாசமும் 5வது மாசமும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மசில் க்ரோத் வந்து இருக்காது. ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு மசில வாரத்துக்கு 2 தடவை ஃபிட் பண்ற ப்ரோக்ராம் தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஒரு 2 மாசம் நல்லா இருந்துச்சு, அடுத்த 2 மாசம் வந்து உங்களுக்கு மசில் க்ரோத் இல்லை. ஸோ எதனாலும் பத்தி யோசிச்சிருக்கீங்களா? நார்மலா ஒர்க் அவுட் ஷெட்யூல் அந்த பிளான் எல்லாத்தையுமே நீங்க சைட்ல தனியா எடுத்து வச்சிருங்க. ஸோ நார்மலா மசில் வந்து க்ரோ கண்டினியூவா ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து ஒர்க் அவுட் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ நீங்க 2nd மந்த் 3rd மந்த் பாத்தீங்கன்னா பைசெப்ஸ் கர்ல் வந்து 7.5 எடுத்து போட்டீங்க. ஓகேவா? அதுக்கு பதிலாக நீங்க வந்து வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி 10 kgல வந்து உங்க வெயிட் வந்து லிஃப்ட் பண்ண நீங்க ட்ரை பண்ணணும். உங்களால வந்து வெயிட் லிஃப்ட் பண்ண முடியலன்னு பிரச்சனை இல்லை, உங்க செட்டை வந்து கூட்டுங்க. இப்போ நீங்க 7.5ல வந்து ஒரு 3 செட் பைசெப்ஸ் கர்ல் போட்ட இடத்துல 4 செட்டா போடலாம். இன்னும் அட்வான்ஸா பாத்தீங்கன்னா டிராப் செட், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணலாம். க்ளோஸ் டு ஃபெயிலியர் புஷ் பண்ணலாம். அந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணும்போதும் உங்க ஒர்க் அவுட் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்க எந்த ஒர்க் அவுட் பிளான் எந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு வந்து மசில் க்ரோத் வந்து கண்டிப்பா இருக்காது. இப்போ நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது, எல்லாராலையுமே அந்த ஒர்க் அவுட் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸோ ஏன் கிடையாது அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ரெக்கவர் இல்லை அப்படின்னா உங்களோட நீங்க மெயின்டைன் பண்ற வால்யூமை கூட உங்களால போட முடியாது. ஸோ எப்படி உங்க ஒர்க் அவுட் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும்? ஸோ ரெக்கவர் வந்து ஒரு 3 ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். 1 வந்து நம்ம எடுக்கிற ஃபுட்டு, 2 வந்து நம்மளோட ஒர்க் அவுட் வால்யூம், 3 வந்து நம்மளோட ஸ்லீப். ஸோ நம்ம என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் ப்ராப்பரான ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் 3மே நம்ம உடம்புக்கு தேவை. ஒரு தேவையான ரேஷியோல அது எல்லாத்தையும் நம்ம எடுத்தே ஆகணும். ஸோ நீங்க ப்ராப்பரான ரேஷியோல எதுவுமே எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெக்கவர் இருக்காது. நம்பர் 2 நம்ம சூஸ் பண்ற வால்யூம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெரிய பெரிய பாடி பில்டர் சூஸ் பண்ற ப்ரோக்ராம்லாம் பாத்தீங்கன்னா அதுல வந்து சூப்பர் செட்டு, டிராப் செட்டு, ஃபோர்ஸ் ரெப் அந்த மாதிரி நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒர்க் அவுட் பிளான் போடுவாங்க. அதே வால்யூம் வந்து நீங்க சூஸ் பண்றீங்கன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி சூஸ் பண்ணும்போது மேஜரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கவர் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ற வால்யூம் ரொம்ப ஹையா இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த வால்யூம் வந்து ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்னும் சிம்பிளா சொல்ற என்னன்னா, நீங்க ஒரு 1 ஹவர் ஒர்க் அவுட் பண்ண இடத்துல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணா மசில் க்ரோத் நல்லா ஆகும்னு சொல்லி நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அது கம்ப்ளீட்டா வேஸ்ட். ஸோ நீங்க உங்களோட ரெக்கவர் வந்து எந்த வால்யூம்ல செட் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்க ஒர்க் அவுட் வால்யூம் வந்து சூஸ் பண்ணுங்க. நீங்க சூஸ் பண்ற ஒரு ப்ரோக்ராம் சூஸ் பண்றீங்க, அதுல வந்து ப்ராப்பரான ரெக்கவர் கிடைக்கல அப்படின்னா ஜஸ்ட் அதோட வால்யூமை ரெடியூஸ் பண்ணுங்க, ப்ராப்பரான ஃபுட் எடுங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல உங்களால ப்ராக்ரஸ் பண்ண முடியும். நீங்க ஃபுட்டு கரெக்டா எடுத்து அது நீங்க சூஸ் பண்ற வால்யூம் பயங்கரமா இருந்துச்சுன்னா நேச்சுரலா நம்ம உடம்பு எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆக முடியுமோ அந்த அளவு தான் ரெக்கவர் ஆகும். ஒரு மெடிசன் யூஸ் பண்றவங்களோட ஷெடியூல் எடுத்து நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த அவங்களுக்கு கிடைக்கிற ரெக்கவர் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ நீங்க நேச்சுரலா ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா நம்ம உடம்பு எந்த அளவுக்கு நேச்சுரலா ரெக்கவர் ஆக முடியுமோ அந்த அளவு தான் அது புஷ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வால்யூம் ரொம்ப ஹையரா இருந்தாலும் உங்க ரெக்கவர் வந்து கொஞ்சம் இதாகும். ஓகேவா? ஸோ வால்யூம் கரெக்டா சூஸ் பண்ணுங்க. அந்த வால்யூம் வந்து நீங்க எந்த ஒர்க் அவுட் பிளான் இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோஸ்பிட்டா இருக்கலாம், சயின்ஸ் பேஸா இருக்கலாம், புஷ் புல்லா இருக்கலாம். உங்க வால்யூம் வந்து இந்த 3 ஷெடியூல்ல எதை வேணாலும் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஸ்லீப். நீங்க நல்லா ஃபுட் அடிக்கீங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்றீங்க, ஆனா ப்ராப்பரா தூங்கல அப்படின்னா உங்களோட ரெக்கவர் வந்து கரெக்டா இருக்காது. ஓகேவா? ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நீங்க எந்த பிளான் வேணாலும் யூஸ் பண்ணுங்க, எந்த ஒர்க் அவுட் பிளானா கூட இருக்கட்டும், ப்ராப்பரா உங்களால வந்து உங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியல, ப்ராப்பரான ரெக்கவர் கிடைக்கல அப்படின்னா உங்களால மசில் க்ரோத் வந்து கண்டினியூவா கொண்டு போக முடியாது. ஒர்க் அவுட் பிளான் எல்லாத்தையும் சைட்ல தூக்கி வச்சுட்டு உங்களால ஒர்க் அவுட் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுதா மந்த் பை மந்த், ப்ராப்பரா ரெக்கவர் இருக்கான்னு பாருங்க.
ஸோ இதுதான் மேஜரா நம்ம மசில் growthக்கு தேவையானது. இந்த ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் சொல்லி குழப்பிட்டு கிடக்காதீங்க. எந்த ஒர்க் அவுட் பிளான் யூஸ் பண்ணாலும் நம்மளால வந்து மசில் பில்ட் பண்ணி கண்டினியூவா மசில் வந்து க்ரோ பண்ண முடியும். ஸோ மெயினா அதுல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்மளோட ப்ராக்ரஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும். ப்ராப்பரான ரெக்கவர் கொடுத்தாலே போதும். உங்க லைஃப் ஸ்டைலுக்கு வந்து எந்த ப்ரோக்ராம் செட் ஆகுதோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வாரத்துக்கு 3 நாளா ஜிம் வர முடியும்னா நீங்க தாராளமா புஷ்ஃபுல் லெக் வந்து ஃபாலோ பண்ணலாம். நீங்க எந்த ஒர்க் அவுட் பிளான் யூஸ் பண்ணாலும் சரி, உங்க வீக்கர் மசிலுக்கு வந்து வால்யூம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி உங்க ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.